ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் மற்றும் அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஆப்பிள் ப்ராடக்ட்னாவே எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ நானும் ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். இது என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சா உங்களுக்கு தலைகளாக தெரியும். ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோ மேக்ஸோட ஒரு பூம் ஹெட்ஃபோன்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்றும் அதோட ஃபுல்லான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸோட ஓவரால் ரிவ்யூவை பார்த்துருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் உங்களுக்கு என்ன கலர் வேரியன்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நான் வாங்கினது பிளாக் கலர் வேரியன்ட்டு. ஒரு பூம் ஹெட்ஃபோன் தான் உங்களுக்கு வெளியவே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருப்பாங்க. அடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பாட் மேக்ஸ் அப்படிங்கிறது தலைகீழ போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் லெஃப்ட் சைடு கீழே அப்படியே பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஆப்பிளோட லோகோ போட்டிருக்காங்க. மற்றபடி பின்புறம் அந்த பாக்ஸோட பின் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே முன்னாடி இருந்தது போலவே லோகோ போட்டுட்டு இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏர்பாட் மேக்ஸ் ப்ரோ வித் ஸ்மார்ட் கேஸு, கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன் ஒன் ஆப்பிள் பேக்கு வே சூப்பர் சின்ன சிஏ இந்த மாதிரி டீட்டெயில் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஏர்பாட் மேக்ஸ் ப்ரோ ஸ்மார்ட் கேஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் பாக்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ ஆப்பிள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைட்டாக பேப்பரை கத்தி வச்சு தான் கிளீன் கிடையவே கிடையாது. லைட்டாக நீங்கள் இது பண்ணிங்கனாவே ஃபுல்லாக நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இப்போது நான் சிங்கிள் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. உள்ள பேக்கிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். பபுள் கவரில் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட்டு. உள்ளே இருக்கிறத அப்படியே நம்ம வெளியே எடுத்துருவோம். ஸோ இப்போ ப்ராடக்ட் எடுத்து வெளியே வச்சாச்சு. பாக்ஸ்குள்ளே வேறு என்னாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்படியே நம்ம ரைட் சைடில் வச்சுருவோம், கீழே வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சைனீஸ் வெர்ஷனாக தெரியுது. ஸோ இதில் மைக்ரோஃபோன், அதாவது மெமரி கார்டும் போட்டுக்கலாங்கிற ஒரு ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இங்கிலீஷில் இருந்தாவே படிக்க முடியாது. இது வேறு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ போட்டு இப்போ நம்ம இந்த கவர்லேருந்து நம்ம ஏர்போட வெளியே எடுத்துடுவோம். ஸோ ப்ராடக்ட் எப்படி இருக்குது? ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ளூடூத் ஹெட்ஃபோனு. ஸோ உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காதுக்குள்ளே வைக்கிறதுக்காக ரொம்பவுமே சாஃப்டாக நல்லா பஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் காதில் வச்சுருக்கிறதே அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை நீங்கள் வந்துட்டு இப்படி நீங்கள் திருப்பி வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணிக்கிறாங்க. பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ உங்களுக்கு இதோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன் நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பட்டன் இங்கேருந்து வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனுக்கு அடுத்து கால் அட்டன் பட்டன், அது மட்டும் இல்லாமல் பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுனு, சாங்கு சேஞ்ச் பட்டன், இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ப்ளூடூத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியாது. வேணும்னா தேவைப்பட்டால் நீங்கள் மெமரி கார்டு கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் V4 வெர்ஷன் மூலமாக நீங்கள் இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் இல்லாத டைமில் நீங்கள் வந்துட்டு ஹெட்ஃபோன் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்ஸ் கேபிள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக் போர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கால் பேசுகிறப்ப நீங்கள் வந்துட்டு இந்த மூலமாக தான் நீங்கள் வந்துட்டு பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு பேர் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் ப்ளூடூத் நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்பாட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு பவர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ பேரிங் டிவைஸ் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். தெரியுதா? கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பாட் மேக்ஸ் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம பேர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ கனெக்டட் வந்துருச்சு. இப்போ நம்ம சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ப்ளே ஆகிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொஞ்சம் டிலே இருக்குது. பட் பரவாயில்ல. சவுண்டு குவாலிட்டி சொன்ன மாதிரியே ரொம்பவுமே அமேசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ பரவாயில்ல. பட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதுக்கு ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 சைடும் பார்த்திங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல. ஓகே, பெட்டராக தான் இருக்குது. சவுண்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வேறு இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜ் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்பாட் மேக்ஸ் ப்ரோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு காப்பி ப்ராடக்ட் தான். ஆப்பிளோட பிராண்டை அப்படியே டிட்டோவாக பண்ணி இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஆப்பிளோட ஒரிஜினல் குவாலிட்டி இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. நானும் ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு வேணால் மேபி வாங்கிக்கலாம். பட் அதில் இருக்கக்கூடிய எல்லா டிசைனுமே பார்த்திங்கன்னா அதே போலவே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங்கும் பார்த்துருப்பீங்க. ப்ராடக்டோட சவுண்டு குவாலிட்டி நானும் இப்போ கேட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது, ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட். அதாவது ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் போலவே டிட்டோவை காப்பி பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அப்படியே அக்சஸெல்லாம் காப்பி ப்ராடக்ட் தான். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சவுண்ட் குவாலிட்டி நான் சொன்னது போல் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ப்ராடக்டோட அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் தான். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட்டுங்க. இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எவ்வளோ ப்ரைஸை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.